ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஒன்று விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் ஒரு வித்தியாசமான ரெசிபியில் தான் வந்து சந்திக்க வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, பலாக்கொட்டை மோர் குழம்பு. ஒரு புதுவிதமான மோர் குழம்பு. இதுவும் அந்த காலத்தில் பண்ண ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சீரகம், கடுகு, அப்புறம் வந்து மல்லி வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். இது கூட வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கோம். மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 100 கிராம்ஸ் மாங்காய். அது கூட வந்து ஒரு 6லேருந்து 7 பலாக்கொட்டை அவிச்சு அது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 100 ml அளவுக்கு வந்து மோர் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். கூடவே தண்ணி வந்து மோர் குழம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நெய் நல்லா எடுத்துகிட்டு நெய் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச மல்லியும் வந்து ஃபுல்லாக சேர்த்து வதக்கி விட்ருங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வதங்கட்டும். 1 மினிட், ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வந்து வதங்கட்டும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுத்து பெப்பர் பொடியும் உப்பு சேர்த்துடலாம். அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம பலாக்கொட்டையை வந்து சேர்த்துடலாம். மாங்காயும் சேர்த்துடலாம். மாங்காயும் பலாக்கொட்டையும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. விட்டுட்டு மாங்காய் வந்து லைட்டாக சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகிற தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். கடிக்கிற காய் அளவுக்கு இல்லாமல் நல்ல கொலன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து நம்ம புளி தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மோரும் வந்து சேர்த்துடலாம். 100 ml மோர் அப்படியே வந்து சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா வந்து கொதிக்கட்டும். உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த மோர் குழம்பு கொதித்து வந்தோடனே வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. வேறு எதுவுமே இல்லை இதில் சேர்க்கல. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மோர் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. புளிப்பு, மாங்காய் சுவை எல்லாம் சேர்ந்து வந்து இந்த மாதிரி ரைஸில் வச்சு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். அந்த காலத்தில் மூங்கில் அரிசியில் வந்து இதை செஞ்சு சாப்பிடுவாங்களாம். மூங்கில் அரிசி இருந்ததுன்னா மூங்கில் அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பை.